வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. ஹோமியோபதி மருந்து கீமோதெரபி, ரேடியேஷன் மாதிரி கேன்சருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அதோட சேர்த்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு டவுட் இருக்கு. அதோட தெளிவுபடுத்துற அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ ஹோமியோபதி மருந்தை நம்ம தாராளமா கீமோதெரபி, ரேடியேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம கேன்சர் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேன்சரை டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. எதிரன் பிரெஸ்ட், லங்கு, உங்களுக்கு கொலான் கேன்சர், இந்த மாதிரி எங்கனாலும் உங்களுக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்ம கீமோதெரபி, ரேடியேஷன் ஒவ்வொரு ஃபேஸஸ் தான் நான் போயிட்டு இருக்கேன், இவ்வளோ சிட்டிங்ஸ் போயிட்டு இருக்கேன்னா இதோட சேர்த்து நம்ம ஹோமியோபதி தாராளமா நம்ம எடுக்கலாம். முக்கியமா இந்த மாதிரி கீமோதெரபி, ரேடியேஷனுக்கு அப்புறமா ரொம்ப வீக் ஆவாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராங் டோசேஜ் இல்லையா, இந்த டிசீஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இதை ஃபைட் பண்றதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான நமக்கு ஒரு மெடிசன்ஸ் வேணும். ஸோ அதுதான் கீமோதெரபி அண்ட் ரேடியேஷன். இவ்வளோ ஸ்ட்ராங்கா நமக்கு உள்ள போகும்போது இதனால நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆகும், நமக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் ஆகும். ஸோ இதை பூஸ்ட் பண்றதுக்கு முக்கியமாக மெடிசன்ஸ் அல்ஃபா, ஜின்செங், இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் மெடிசன்ஸ் நம்ம நிறைய நம்ம எடுத்துக்கலாம் ஹோமியோபதியில. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப டெர்மினல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு பெயினே தெரியாது, டயக்னோஸ் பண்றது இந்த ஸ்டேஜ்லயும் கஷ்டம் கேன்சர்ஸ் யூஸ்வலா. தேர்ட் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பெயினோ டிஸ்கம்ஃபர்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா தான் அவங்க ஏதோ ஒரு ஸ்கிரீனிங் போகும்போது இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணலாம். இந்த தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்லாம் ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சோம். ஸோ இந்த பெயினை பேலியேட் பண்றதுக்கு இதை நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு மூலியமா நமக்கு நேச்சுரல் ரெமெடிஸ், நமக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு, அந்த ஸ்பெசிபிக் டார்கெட்டட் இதுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பிரெஸ்ட்ல இருக்குன்னா அந்த பிரெஸ்ட்ல ஆக்ட் பண்ற ஹோமியோ மெடிசன்ஸ் முக்கியமா அது ரிலேட்டடா அந்த டார்கெட் ரெமெடிஸ் நம்ம கொடுத்தா அதுக்கு ஒரு பெலன் கொடுத்தோம்னா இந்த பெயின்ல கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஸோ ஆஸ் அ பேலியேட்டிவ் மெடிசன் ஹோமியோபதியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ரீசன் முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கீமோதெரபிக்கு அப்புறமா நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வரும். யூஸ்வலா வாமிட்டிங் வரும், பயங்கர உடல் வலி வரும், ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு ஹெல்த் ஓரியன்டா இந்த தெரபிஸ், இந்த கீமோதெரபி செஷனுக்கு அப்புறமா. ஸோ இதை நம்ம சரி பண்றதுக்கு நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஆங்ஷியஸா இருப்பாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, அது அந்த தெரப்பி அந்த செஷனுக்கு போகணும் அப்படின்னாலே பயப்படுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு அக்கோனேட் கொடுக்கலாம். இந்த செஷனுக்கு அப்புறமா பயங்கரமா வாமிட்டிங் வருது, இந்த செஷன் கூட பரவாயில்ல, எனக்கு இந்த சைடு எஃபெக்ட் என்னால முடியல அப்படின்றவங்க இந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கு நம்ம ஹோமியோபதி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட்டிங் இருக்குன்னா இபிகாக், இந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம சாப்பிடலாம். நிறைய பேர் எமோஷனலா அவங்களோட தாட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன் எனக்கு வந்திருக்கு, எனக்கு மட்டும் ஏன் வந்திருக்கு, ஏன் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நினைப்பாங்க, இதனால ரொம்ப கவலைப்படுவாங்க, இதனால இதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில மெடிசன்ஸ் நாட்ரமர், இக்னீஷியா, இந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவா அவங்க இதை ஒரு நல்ல சேலஞ்சிங்கா ஓகே இதை நான் சரி பண்ணிடுவேன், இதை நான் இந்த செஷன்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா கேன்சர் ஃப்ரீயா நான் வெளியே வருவேன், அந்த ஸ்போர்ட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம ஹோமியோபதியை தாராளமா நம்ம கீமோதெரபியோட சேர்த்து எடுக்கலாம். முக்கியமா இந்த மாதிரி எடுக்கும் போது இப்போ ஹோமியோபதி நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க கேன்சர் நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, கீமோதெரபி ரேடியேஷன்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. நீங்களா புக்ஸ்ல படிச்சு கூகுள்ல பார்த்து இந்த மாதிரி நீங்களா செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஹோமியோ டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்டு நீங்க சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்க எடுக்கிற அலோபதி டாக்டர் கிட்டயும் நீங்க சொல்லலாம், நான் ஹோமியோபதி எடுக்கணும்னு நினைக்கிறேன், இதோட சேர்த்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோமியோபதி மருந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் ரெமடிஸ். உங்களுக்கு ஃபுட்டு மாதிரி தான் இது. நம்ம ஃபுட்டு சாப்பிடாம இருக்க மாட்டோம் இல்லையா, நம்ம ட்ரீட்மெண்ட் கீமோதெரபி ரேடியேஷன் எடுக்கிறோம்ன்றனால. ஸோ இதனால நம்மளுக்கு உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராது. பட் ஆனாலும் நம்ம ரொம்ப கண்டிப்பா ஒரு ஹோமியோ டாக்டரோட கன்சல்ட்டோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த டோசேஜஸ் எந்த மாதிரி அவங்க கொடுக்குற கீமோதெரப்பியும் இதுவும் உங்களுக்கு எந்த விதத்திலயும் உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகாம ஒரு காம்ப்ளிமெண்டரியா ஒரு கரெக்டா சுமூகமா இது ரொம்ப சான்சஸ் நம்மளுக்கு நல்ல சீக்கிரமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கும் இந்த கீமோதெரப்பி ரொம்ப சக்சஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டான பீப்புளா இருப்பாங்க, ஒரு 80 இயர்ஸ்ல தான் டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க கேன்சர். அவங்களுக்கு கீமோதெரப்பி ரேடியேஷன் எல்லாம் போட்டு அவங்களை சிரமப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, அலோபதியில ஸ்ட்ராங்கான ஆன்டி கேன்சர் மெடிசன்ஸோட சேர்த்து தாராளமா நம்ம ஹோமியோ மெடிசன்ஸும் நீங்க சேர்த்து சாப்பிடலாம். நிறைய ஹோமியோபதியில கேன்சருக்கு ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேட்டா கார்பு, தூஜா, ஹைட்ராஸ்டிஸ், இந்த மாதிரி ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எந்த மெடிசன் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கேட்கும் உங்களோட உடல் வாகுக்கு அப்படின்றத பார்த்து பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டா இந்த இயற்கை மருத்துவத்தையும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா
அப்படின்னா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கீமோதெரப்பி, ரேடியேஷன் இதோட சேர்த்து உங்களுக்கு டாக்டரோட கன்சல்ட்டோட நீங்க வந்து ஹோமியோபதியை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ எந்த வகையான சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.